உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிக நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, இந்த வாரத்திலே ஒரு வித்தியாசமான நாயன்மார், கோச்செங்கோட் சோழநாயனார். இந்த சோழநாயனார் சிறப்பானதொரு நாயனார். அவர் எந்த பரம்பரையில் வந்திருக்காருன்னா, சோழ நாட்டிலே சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவிற்காக, புறா தன்னிடம் அடைக்கலம் வந்ததற்காக, அந்த புறாவிற்காக தம்முடைய சதையை புறாவிற்காக கொடுத்தவர். ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. தம் மெலும்பீந்த ததீசி முனியும் தம்மையளித்த செம் என்றாயும் தலையை கொடுத்த குகனை போன்ற தியாகியர் தாயவளாம். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு தமிழகத்திலே, பாரத நாட்டிலே புறாவிற்காக தம் சதையை கொடுத்த சிபி சக்கரவர்த்தியுடைய வம்சத்திலே கோச்செங்கோட் நாயனார். அந்த சிறப்பானது சோழ நாட்டிலே காவேரி கரை. இந்த காவேரி கரையிலே ஒரு சந்திர தீர்த்தம் என்கின்ற ஒரு பொய்கை, ஒரு குளம். அந்த பொய்கை அருகிலே மிக சிறப்பானதொரு காடு, மரங்கள் நிறைந்த காடு. அந்த காட்டிலே நாவல் மரம். அந்த நாவல் மரத்தை அடியிலே அருகிலே ஒரு சிவலிங்க திருமேனி தென்பட்டது. அந்த சிவலிங்க திருமேனி யார் பார்த்தால்னு சொன்னால், வெள்ளை யானை, ஒரு வெள்ளை யானை கண்டுருச்சு. சிவலிங்க திருமேனி கண்டவுடனே அந்த வெள்ளை யானை பக்தி வந்துருச்சு. ஏற்கனவே போன ஜென்மாவில் மிகவும் தவம் செய்து சாபத்தினாலே வந்த ஒரு வெள்ளை யானை. அதை கண்டவுடனே பக்தியின் மிகுதியாலே அருகிலே இருக்கின்ற காவிரி கரையிலே நீரை முகர்கின்றது. நீரை முகர்ந்து கண்ணப்ப நாயனார் மாதிரி அப்படியே சிவலிங்க திருமேனியிலே அப்படியே அபிஷேகம் பண்ணுறாங்க, திருமஞ்சனம் பண்ணுது. அது மட்டுமில்லை, அங்கே அருகிலே இருந்த மலர்கள், வாசனை மலர்களெல்லாம் எடுத்து சிவலிங்க யானைகளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த சிவலிங்க திருமேனி மூலம் அழகுபடுத்துகிறது. இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு நேரத்திலே யானை வந்து பூஜித்ததாலே அந்த இடத்திற்கு திருவானை கோயில் என்று திருச்சி பக்கத்திலே அந்த கோயில் இன்றைக்கு நாம் போக முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான கோயில் அமைவதற்கு அந்த யானை காரணம். அந்த இடத்திலே ஒரு ஞானமுள்ள ஒரு சிலந்தின்னா நமக்கெல்லாம் தெரியும், 8 கால் பூச்சி. அந்த 8 கால் பூச்சி அதுவும் பூர்வீக அந்த தவம் கொண்ட 8 கால் பூச்சி. அந்த 8 கால் பூச்சி என்ன செஞ்சதுன்னா, 8 கால் பூச்சின்னா தன்னுடைய வாயால் அப்படியே நூலாக வரும், அது ஒரு பந்தல் மாதிரி செய்யும். ஆகையினாலே நாகலிங்கத்தின் இந்த நாகமரத்தில் கீழே இருக்கின்ற சிவபெருமான் அந்த சருகு எல்லாம் மூடிட்டு போகும் யானை. அங்கே வெயில் படக்கூடாதென்று அந்த சிலந்தி என்ன செஞ்சது, அப்படியே சிலந்தி வலை பின்னி நிழல் படாமல் இருந்துச்சு. அப்போது யானை என்னன்னா, நாம் இவ்வளோ அவசியம் பண்ணிட்டு போகிறோம், சிலந்து வந்து வலை பின்னுதுன்ட்டு அந்த சிலந்தி வலையை யானை பிரிச்சிருது. அப்போது சிலந்தி என்ன செய்யுதுன்னா மறுபடியும் வலை பின்னுது. யானை மறுபடியும் அதை பிரிக்குது. ஒரு நாள் சிலந்திக்கே கோபம் வந்து யானுடைய வாயில் போயிடுச்சு, அதாவது அந்த தும்பிக்கையில்.
தும்பிக்கையில் போய் பிடர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சுற்றினா யானையால் தாங்க முடியல. யானைக்கும் கோபம் வந்து என்ன செஞ்சிச்சுன்னா அந்த தும்பிக்கை அப்படியே ஒரு செவுத்தில் முட்டிச்சு பாருங்கள். அந்த சிலந்தி மோட்சம் அடைஞ்சிருச்சு, யானையும் மோட்சம் அடைஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட சிறப்பானதொரு கோயில் திருவானைக்கா. திருக்கைலாயத்திலிருந்து வந்த அந்த வெள்ளை யானையும் சிலந்தியும் சாபத்தின் காரணமாக திருவானைக்கா வந்து மோட்சம் பெற்றது. அந்த காலத்திலே சோழ மன்னராகிய சுபதேவன் தம்முடைய அரசமாதேவியரை அழைத்து கொண்டு பொன்னம்பலத்திலே கூத்தாடும் சிதம்பரநாதரை வந்தடைந்தார். அரசமாதேவியருடைய அந்த அம்மாவுடைய பேர் கமலவதி. அந்த கமலவதி அம்மாவுக்கு மக்கட்பேறு இல்லை, இருவருக்கும் மக்கட்பேறு இல்லை. ஆகினாலே சிதம்பரநாதருக்கு நாதரிடத்திலே மக்கள் பேறு வேண்டி அவர்கள் வழிபட்டார்கள். சிவபெருமான் அருள்பாலித்தார். அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்காக அருள்பாலித்தார். தமக்கு திருப்பணி செய்த அந்த சிலந்திக்கு கமலவதியினுடைய திருவயிற்றிலே ஆன்ம மகனாக வந்தடையும்படி சிவபெருமான் செய்தார். அந்த நேரத்தில் கமலவதி பெருந்தேவி பூர்ண கர்ப்பம் அடைந்தார்கள். அந்த மாதங்கள் 10 மாதம் ஆகிவிட்டது. இந்த பிரசவ நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் ஜோசியர்கள் சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை, இன்னும் ஒரு நாளிகை கழித்து 24 நிமிடம் கழித்து இந்த குழந்தை பிறந்தால் 3 உலகத்தை ஆளுகின்ற அந்த தன்மையோடு பிறப்பான் என்று சொல்கிறார்கள். உடனே அரசமாதேவி அருகிலே இருந்தவர்களை தலைகீழாக கட்டும்படி காலை உயர்த்தி தலைகீழே, என்ன பிரசவம் ஆகக்கூடாது, அப்படி கட்டுறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அந்த கட்டை எடுத்த உடனே ஆண் குழந்தை பிறக்கிறது. இந்த ஆண் குழந்தை எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு நாளைக்கு அப்படியே தலைகீழாக நின்னதுனால அந்த கண்ணெல்லாம் சிவந்துருச்சு. அதனால் செங்கட் சோழன் அப்படி அந்த செங்கட் சோழன் பிறக்கிறார். சுபதேவ மன்னன் தம்முடைய மகன் செங்கட் சோழனை உயிருக்கு உயிராக நினைத்து வளர்த்து காலக்கிரமத்திலே பட்டம் கட்டிவிட்டு மகனுக்கு முடிசூட்டி விட்டு அவர் சிவகதி அடைகிறார். செங்கட் சோழன் சிவபெருமானுடைய திருவருளாலே தன்னுடைய முற்பிறவியை பற்றி அறிந்தவர். அப்போது ஒரு தேவாரத்தை பாடுறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல கதிக்கு கழுமல வளநகர் எண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. இப்படி பாடி பரவசமடைந்து இவருடைய பிறவியின் நோக்கம் என்னன்னா 3 உலகையும் ஆள வேண்டும். செங்கட் சோழன் 3 உலகையும் ஆள வேண்டும் மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் சிவன் கோயில் கட்ட முடியுமோ 8 திக்கிலும் தம்முடைய பரிவாரங்களை அனுப்பி தானும் சென்று அநேகமான திருக்கோயில்களை கட்டுறார். கோயில் கட்டுறாருன்னா மன்னர் கட்டிய கோயில், சாதாரணமாக பக்தர்கள் கட்டுகின்ற கோயில் வேறு, மன்னர்கள் கட்டுகின்ற கோயில்னால் கற்கோயிலாக இருக்கும். தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இன்னும் பல கோயில்கள் இருக்குது. இப்படி கற்கோயில்கள் மிக மிக பெரிய கோயில் பல அமைத்து மிக சிறப்பான ஆட்சி புரிந்து பக்தர்களுக்கெல்லாம் நாட்டு மக்களுக்கெல்லாம் வேண்டியவருக்கு வேண்டியவன எல்லாம் அளித்து
தொடர்ந்து சிவத்தொண்டு செய்து இறுதியிலே மிக சிறப்பான வகையிலே செங்கட்சோழ நாயனார் சிவகதி அடைகிறார்கள். இந்த வகையிலே செங்கட்சோழ நாயனாருடைய வரலாற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததொரு சிவனடியார்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்பது மட்டுமல்ல, இந்த பெரிய புராண சொற்பொழிவை, நாயன்மாருடைய சொற்பொழிவை தொடர்ந்து கேட்டால் ஒரு நாயன்மாருடைய சொற்பொழிவு அந்த 10 நிமிடத்திலே ஒரு நாயன்மாருடைய வரலாறு தெரியும். அப்படி வரலாறு கேட்பதனாலும் பார்ப்பதனாலும் சிவபெருமான் அருளாலும் 63 நாயன்மார்களுடைய அருளாலும் மிக சிறப்பான ஒரு வேண்டுவர்க்கு வேண்டுவென சிவபெருமான் அருள் பெறுவார் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.